ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஜாஜ் NS200 லேட்டஸ்ட் மாடல் 2024. இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 199.5 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டு சிஸ்டமோட வருது. இதோட பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா 24.5 PS பவர் ஜென்ரேட் பண்ணுது வித் 17.2 Nm டார்க். இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல் டேங்க் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லிட் வரைக்கும் பெட்ரோல் போட்டிருக்கோம். எவ்வளோ வந்திருக்குன்னா 9.94 வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன். ட்ரிப் A0 இருக்குது. டைம் பார்த்துக்கோங்க, 39 ஆகுது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டுலேயும் ஓட்ட போகிறேன். ரெண்டுமே காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக ஓட்டுறது தான் 60 to 100 ஓட்ட போகிறேன். ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் பஜாஜ் பற்றி. இந்த வண்டியை சிட்டி ரைடுக்கு செம்மையாக இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. இந்த 4000க்கு மேலே ஒரு செம்ம பவர் பேண்ட் இருக்குது. ஸோ இன் நோ டைம் பார்த்தீங்கன்னா வண்டி 80+ க்ரூஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு. நோ வண்டர் ஏன் இந்த வண்டி வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்றது. இந்த அளவுக்கு ரீஃபைன்மெண்ட்டு பாரோட இது வரைக்கும் 200 cc நான் பார்த்ததே இல்லை. டியூக் இருக்கும், பட் ஆனால் அதில் மைலேஜ் அவ்வளோ வராது. அது இதை விட பவர் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதில் ஹைவே ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது டியூக்கில். இதில் ஹைவே ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்குது, உங்களுக்கு பாரும் நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக 15 km ஸ்பீடில் 3rd கியரில் எடுக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கியர் மாற்றி ஷிஃப்ட் பண்ணி சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டணும்னு அவசியமே இல்லை. அதே சமயம் ஓவர்டேக் பண்ணுமா, ஜஸ்ட் ஒரு த்ராட்டில் தான். பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிம்பலாக இருக்குது, உங்களுக்கு பிக்கபிளாகவும் இருக்குது. ஸோ எந்த இஷ்யூவும் உங்களுக்கு வராது. ஸோ பிரேக்கிங்கும் கரெக்டாக இருக்குது. வெல்டன் பஜாஜ். வண்டியை ஓட்டுறப்ப இந்த த்ராட்டல் கொடுக்காமல் இருக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பாரும் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் மேட்ச் ஆகுது. அப்சல்யூட்லி ஃப்ரிக்கிங் மான்ஸ்டர். சிக்ஸ்த் கியரில் இருக்கேன். ஸ்பீடு வந்து 40. எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல வண்டியில். ஸோ ரியலி சிட்டி ட்ராக்டபிலிட்டி நல்லாவே இருக்குது. சிட்டியில் இந்த வண்டி நீங்கள் ஓட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய இஷ்யூவே வரப்போகிறதில்ல. நீங்கள் ஈஸியாக சிட்டியில் ஓட்டிகிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு தான் இந்த வண்டியோட இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. டியூக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 ஸ்பார்க் ப்ளக் வருது, அதில் ஒரு ஸ்பார்க் ப்ளக் தான். அதனால் மைலேஜ் அதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் ஃபிகர்ஸ் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா இது டியூக்கை தூக்கி போட்டு சாப்பிட்ரும்.
வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது 21.4 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஃபுல்லாக சிட்டியில் தான் ஓட்டினோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி 46ன்னு காட்டுது. இப்போது ஈசிஆர் ரோடுக்கு வந்திருக்கோம். இங்கே ஹை ஸ்பீடில் ஓட்டி பார்ப்போம். ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட்டில் பஜாஜுக்கு ஒரு தம்ஸ் அப். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது 40 கிலோமீட்டர்ஸ் ஓடிருச்சு. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் 19 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் ஓட்டினேன். ஒரு 90 to 100 தான் ஓட்டிகிட்டு இருந்தேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக பெட்ரோல் பங்க் போவோம். போயிட்டு எவ்வளோ பெட்ரோல் பிடிக்குதுன்னு பார்த்து மைலேஜ் கண்டுபிடிப்போம். நம்ம போட்ட பெட்ரோல் பங்க்குக்கே திருப்பி வந்துட்டோம். என்ன இது அப்படியே தான் பெட்ரோல் இருக்க மாதிரி இருக்குது. ஆனது थोड़ा बस बस बस. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு திருப்பி ஃபில் பண்ணிட்டோம். எவ்வளோ வந்திருக்குன்னா 1.14 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். 1.14. ஸோ நம்ம ஓடோவில் ட்ரிப் ஏல பார்த்தீங்கன்னா 43.2 ஓட்டியிருக்கோம். ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு 43.2 ஓட்டினோம். இப்போ திருப்பி ஃபுல் டேங்க் அடித்தோம், எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு திருப்பி அடித்தோம். 1.14 லிட்டர் வந்திருக்கு. 1.14 லிட்டருக்கு 43.2 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. 43.2 கிலோமீட்டர். மைலேஜ் கால்குலேட் பண்ணோன்னா 38 கிட்ட வருது. ஸோ என்னோடய வண்டி ஓட்டுற ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி 38 வருது. நான் கொஞ்சம் ஹை ரெவிங்கில் தான் ஹையர் ஆர்பிஎம்மில் தான் வண்டி ஓட்டுவேன். எனக்கே வந்து 38 வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம வந்து 20 கிலோமீட்டர்ஸ் 100ல் தான் க்ரூஸ் பண்ணோம், 38 வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த வண்டியை 80க்கு கீழே ஓட்டுறீங்க, இல்லை 80 பேண்ட் ரேஞ்ச்லேயே ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 40+ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வண்டியை வாங்குவீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ டுடே கைஸ்.